Hi guys, welcome back to Irfan Bay 2.0. இந்த வீடியோல அப்டேட் பார்க்க போனா பிக் பாஸோட அப்டேட் கொடுத்திருக்கான்னு சொன்னாங்க. பிக் பாஸோட அப்டேட் பார்க்கும்போது தரமா இருக்குன்னு சொன்னாங்க. இந்த ப்ரோமோ பொறுத்தளவு எந்த மாதிரி வந்திருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவங்க எல்லாம் உள்ள வராங்கன்னு சொன்னாங்க. இந்த வைல்ட் கார்டு என்ட்ரி திரும்ப வந்து உள்ள வராங்க. இந்த வீக்லி டாஸ்க் வந்து போயிட்டு இருக்கு பாருங்க. இந்த டாஸ்க் முடியற வரை இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம சீசன் 8ல இருந்து தீபக் அவங்க உள்ள வராங்க. அப்புறம் மாஞ்சேரி அவங்க வராங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் சீசன் 7ல நம்ம பிரியங்கா இருக்காங்க பாருங்க, அவங்க வராங்க. மொத்தம் 3 பேர் இப்போதைக்கு உள்ள என்ட்ரி கொடுக்க போறான்னு சொல்லி தாள் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு லைவ்லி சுவாரஸ்யமாக இருக்க போது இவங்க வந்த இந்த ஒரு வாரம் ஃபுல்லாகவும் சுவாரஸ்யமாக இருக்க போது. ஏன்னா கண்டஸ்டன்ட் எதுக்காக இத்தனை பேர்த்த உள்ளே இறக்குறாங்கன்னா அவங்களாம் எப்படி விளையாண்டு எப்படி வந்து விளையாண்டாங்க எல்லாத்தையும் வந்து சொல்லித்தரக்காக தான் உள்ளே வராங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஆட்டத்தை சுவாரஸ்யமாக கொண்டு வர்றாங்க. இந்த வாரம் ஃபுல்லாக இருப்பாங்கன்னு சொல்லி இன்னொரு கடமை தகவல் கிடச்சிருக்கு. தீபக் வரதை பற்றி உங்களோட கருத்து கணிப்பு என்னவா இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வாஞ்சேரி அவங்களும் சூப்பராக விளையாண்டாங்க. அவங்களோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இறுதிக்கட்ட வரையும் அவங்க தாக்கு பிடிச்சாங்க. பிரியங்காவோட ஆக்டிங் சொல்ல வேணாம், அவங்க சும்மாவே லைட்டாக பேசினாலே இது பண்ணுவாங்க. இதில் சொல்ல வேணாம், உள்ளே இருக்கவங்க ஆளுகிட்ட எல்லாத்தையும் வச்சு செய்ய போகிறாங்க. அதுக்காக தான் வந்து இந்த நபரை தாட்டி விடுறாங்க. ஆனால் இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்குங்க, டவுட்டே கிடையாது. இப்போ ப்ரொமோவில் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த சண்டையை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கமருதீனு, நம்ம பிரஜின்னு, அப்புறம் நம்ம பிரவீன் ராஜ், இவங்க 3 பேர் போட திட்டம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லாங்க. அது இவருக்கே வந்து தெரியாது. கமருதீனுக்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சுட்டு வந்து நம்ம பிரஜினும் நம்ம பிரவீன் ராஜும் போய் சொல்லியிருப்பாங்க. அந்த டாஸ்க்கு தான் வந்து இப்போ வரையும் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. சாண்ட்ராலாம் பயங்கரமாக அழுதுட்டாங்கன்னு சொல்லாங்க. பார்த்துருப்பீங்க அந்த ப்ரோமோவில். எல்லாருமே மைண்ட் அப்செட்டாக இருக்காங்க. இவருக்கு ஒரு வேளை ரெட் கார்டு கொடுத்து வெளியே தாட்டி விட்டுருவாங்களான்னு சொல்லி இன்னொரு பக்கம் ஒரு பயம் போயிட்டுருக்கு பாரு அவங்களுக்கு. கமருதீனை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஏன்டா இப்படி பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு திடீர்னு ரெட் கார்டு கொடுத்து வெளியே போயிட்டு தாட்டி விட்டாங்கன்னா என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து அப்படியே அப்செட்டாக தான் இருக்காங்க. இப்போ தான் எல்லாம் வந்து காலையில் டிஃபன் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் வைல்டு கார்டு என்ட்ரி கொடுக்கல, அந்த பழைய ஆளுகள் இன்னும் வரல. மேபி இந்த 3-4 மணி மேலே அப்டேட் உள்ள வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம இப்போ பாதி சாங் போட்டு தான் எல்லாத்தையும் எழுப்பிட்டுருக்காங்க. இதான் அன்சீன் ப்ரோமோ. தேங்க் ஃபார் வாட்சிங். Bye.